எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னன்னா, நீங்க நெறைய பேர் வந்து லைவ் போடவே எனக்கு தெரியலக்கா. லைவ் போட்டாலும் இந்த பிரைவேட்ல போய் விழுகுது. லைவ் போட்டா சில பேருக்கு மெசேஜ் வரல அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அது போக வந்து லைவ் ஒரே மாரி போட்டா மானிட்டேஷன் அப்ப கண்டிப்பா பிரச்சனை வரும். எனக்கு வந்துச்சு. அதனால உங்ககிட்ட அந்த விஷயத்த நான் சொல்றேன். என்னங்கிறத நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஒரு வீடியோவும் நான் எடுத்து எப்படி லைவ் போடுறது அப்படிங்கிறது என்னோட வீடியோ பார்த்து நீங்க லைவ் போடுங்க. தம்ப்லைன் வச்சு எப்படி லைவ் போடுறது. நீங்க வந்து தம்ப்லைன் நெறைய வச்சு நீங்க லைவ் போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. தம்ப்லைன் வைக்கலனா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா பேர் வந்து வந்து நம்ம எழுதும்பொழுது நம்மளோட எப்படின்னா, இப்ப லைவ் போடுறோம். நேரா லைவ ஓகே பண்றோம். பப்ளிஷ் குடுக்குறோம். கோ லைவ் குடுத்துடுறோம். அந்த மாரி குடுக்கவே கூடாது. அந்த மாரி நான் ஃபர்ஸ்ட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன். நெறைய ஒரு 20, 25 லைவ் வெறும் நேசமணி மைகேஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும் லைவ்ல வந்து. நான் தம்ப்லைன்லாம் முன்னாடி கிரியேட் பண்ணி வைக்கல. அப்போ மானிட்டேஷன் அப்ப ரிசீவ்டு கன்டென்ட் ஒரே கன்டென்ட் மாரி இருக்கு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. அத நான் கிளியர் பண்ணி தான் மறுபடியும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுனேன். சரிங்களா? அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தம்ப்லைன் வைக்க கூட டைம் இல்லன்னா பரவால்ல. நீங்க அந்த லைவ்ல வந்து என்ன விஷயங்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கிறத வந்து முன்ன கூட்டி எழுதி வச்சுருங்க. சரிங்களா? பென்சில் மார்க் இருக்கும். அத கிளிக் பண்ணி காலை வணக்கம், மாலை வணக்கம், இல்ல நான் ஒரு சமையல் பண்ண போறேன், இல்ல நான் இந்த இடத்துக்கு போக போறேன், இப்படி வைக்க போறேன். அந்த அத எழுதி வச்சு நீங்க கோ லைவ் குடுங்க. அதுதான் நம்மளுக்கு சேனல் பிரச்சனை வராது. நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இன்னும் நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணலக்கா. இதுக்கு முன்னாடி நான் அதே மாரி லைவ் குடுத்துருக்கேன். அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். யூடியூப் ஸ்டுடியோல போய் பென்சில் மார்க் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி நீங்க அந்த லைவ்ல என்ன கான்செப்ட் பேசியிருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள பேசியிருப்பீங்க. அத பேஸ்ட் பண்ணி நீங்க இது வந்து பேர் வந்து தலைப்பு வந்து வச்சு சேவ் குடுத்துருங்க. சரிங்களா? அ அந்த மாரி எனக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தம்ப்லைன் வச்சு எப்படி லைவ் போடுறது? தம்ப்லைன் 16x9 அதை அந்த சைஸ்ல வந்து தம்ப்லைன் நம்ம வெளியில கிரியேட் பண்ணி முதல்லயே வச்சிரணும். அப்புறம் லைவ் பண்ணும்பொழுது நம்ம தம்ப்லைன் கிரியேட் பண்ணி லைவ் வைக்கணும். சரிங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அடுத்து லைவ் போட ஆரம்பிங்க. நெறைய பேர் கேட்ட டவுட்டுக்காக இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்படி ஸ்க்ரீனை திருப்பி வச்சுருக்கேன். ஏன்னா, இதில் வந்து அந்த அளவுக்கு கிளியரா தெரியாதுங்காக. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மார்க் அடியில இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. லைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ், வீடியோ, போஸ்ட் அப்படி இருக்குல்ல, அதில லைவ செலக்ட் பண்ணிக்கோங்க. லைவ செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட் கேட்குறப்போ, இதில வந்து நேசமணி மகேஷ் என்னோட சேனல் நேம் வந்துரும். அதுக்கு பக்கத்தில வந்து நீங்க இன்னைக்கு என்ன தலைப்பு வைக்க போறீங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணி இது பண்ணிறணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பப்ளிஷ், பிரைவேட், அன்லிஸ்டட் இருக்கும். அதில பப்ளிஷ் குடுத்துருங்க. பப்ளிஷ் குடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கேட்கும். அடுத்து நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் பாருங்க, நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபார் கிட்ஸா, எஸ் ஃபார் கிட்ஸா அப்படின்னு கேட்கும். நம்ம நோ ஃபார் கிட்ஸ் அப்படி குடுக்கணும். சரிங்களா? இத குடுத்துட்டு அடுத்து கீழ வந்து நெக்ஸ்ட் கேட்கும். அதையும் வந்து நீங்க நெக்ஸ்ட் குடுக்கணும். நெக்ஸ்ட் குடுத்துட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் வரும். இதில வந்து எடிட் ஸ்க்ரீன் குடுத்தீங்கன்னா, நீங்க என்னென்ன தம்ப்லைன் மறுபடியும் நான் மாத்தணும்னா, அத நீங்க மாத்திக்கலாம். அப்புறம் அப்லோட் தம்ப்லைன் 3வதா இருந்துச்சுல, அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் தம்ப்லைன் கிரியேட் பண்ணி இங்க வச்சிருக்கேன். அத நீங்க வந்து செலக்ட் பண்ணி அதில கரெக்ட்டா ஜூம் பண்ணி அந்த இதில வச்சிடணும். அந்த கட்டத்தில வச்சுட்டு, அடுத்து கீழ பார்த்தீங்கன்னா, கோ லைவ் இருக்கும். சரிங்களா? இது செட் ஆக ஒரு செகண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோ லைவ்ன்னு சொல்லி கீழ இருக்கும். இத வந்து நீங்க கோ குடுத்துருங்க. அவ்வளோதான். லைவ் வந்து ஓகே. கோ லைவ் குடுத்ததுக்கப்புறம் லைவ் வந்து ஓகே ஆயிரும். லைவ் ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பேசணுமோ அத பேசிக்கலாம். அதில வந்து என்ன கன்டென்ட் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அத பேசி லைவ் முடிச்சதுக்கப்புறம், லாஸ்ட்டா யூடியூப் ஸ்டுடியோல போய் நம்ம லைவ வந்து பென்சில் மார்க் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பிரைவேட்ல இருக்கா? பப்ளிஷ்ல இருக்கா? சிலது பிரைவேட்ல போய் விழுந்துரும். அப்புறம் வந்து நீங்க பப்ளிஷ் குடுத்துருங்க. புரிஞ்சிருந்திருக்கும். கண்டிப்பா அடுத்த வீடியோல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து நெறைய பேர் உங்களுக்கு கலரா இருக்கு, முகம் கலரா இருக்கு. மேக்கப் பண்ணி வீடியோ போடுறீங்களா? அப்படின்னு வந்து கேட்குறீங்க. மேக்கப்லாம் சிம்பிள் தான். மேக்கப்லாம் கிடையாது. அது எப்படி நான் வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன், ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து நான் எப்படி அப்லோட் பண்றேங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய் உறவுகளே!